நம்பிக்கை துரோகம். இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் நம்பிக்கை துரோகம். முக்கியமா இது எங்க நடக்குதுன்னா கணவன் மனைவிக்குள்ள. இப்போ ஆதி காலத்துலலாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்பா அம்மா யாரை கட்டி கொடுக்குறாங்களோ அவங்க எவ்வளவு பெரியவங்களோ சின்னவங்களோ கருப்போ சிகப்போ எப்படி இருந்தாலும் அவர்களோடு கட்டாயமா குடும்பம் நடத்தியே தீருவார்கள். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நாள் அவங்க பிடிக்கல, அவங்களோட வேலை செய்யற போற இடத்துலயோ இல்ல வீடு வாடகை போற இடத்துலயோ அக்கம் பக்கத்துல யாராவது ஒரு அழகான பிள்ளைகளோ வந்தா அவங்கள பார்த்து இவங்களை கம்பேர் பண்ணி அவங்கெல்லாம் அழகா இருக்கிறாங்க, நமக்கு நல்ல மனைவி இல்லையே, நமக்கு நல்ல கணவன் இல்லையேன்னு சொல்லி பொறாமையினால கணவனை விட்டு ஓடி போகிறவர்கள் தான் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவங்க என்ன பண்ணாங்க, கணவன் மனைவிக்குள்ள அந்த வேறு ஒரு தொடர்பு தெரிந்ததுனால சண்டை வந்ததுனால இவங்க எப்படியோ ஒன்று இயற்கையா அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிச்சுங்கிறதுனால அமைதியா இருந்திருக்கிறாங்க. அவர் மறித்து போயிட்டாரு. இவங்க ஊருக்கு போய் 2 மாசம் தான் அவர் அடக்கம் பண்ணிட்டு அந்த ஊர்ல இருந்தாங்க. திரும்பவும் அதே இடத்துக்கு வந்தாங்க, அங்கேயே வாடகை இருந்தாங்க. இப்ப திரும்பவும் அந்த சகோதரனோட தொடர்புல தான் இருக்கிறாங்க. பாருங்க, அவங்க ஆண்டவரை அறியாதவங்க, தெய்வ பயம் அவங்களுக்குள்ள இல்ல. அவங்க அது மாத்திரம் இல்ல, கணவனுக்கு செய்த துரோகமும் அவங்களுக்கு பெரிதாகவே தெரியவில்லை. அவங்க ஆசைப்பட்ட அவங்க விரும்பின அந்த பையன் கூட இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பையனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, இவங்களுக்கும் அந்த பொண்ணு இருக்காங்க. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பேர் எப்படி இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 36 1வது வசனம். துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. எப்படி சொல்லுகிறது? துன்மார்க்கனுக்கு முன்பாக அவனுடைய துரோக பேச்சு, அவனுடைய செயல், அவனுடைய எல்லாமே இன்றைக்கு அவன் தேவனை அறியாததுனால தெய்வ பயமும் இல்லை, மனுஷ பயமும் இல்லை. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை, தனக்கு அவங்க வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா, அது குழந்தைகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க அவங்கள கண்டுக்கிறதும் இல்லை, அவங்களுக்கு செய்கிற துரோகத்தை மனசுல நினைக்கிறதும் இல்லை, அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு வர்றதும் இல்லை, அதை பத்தி அவங்க கவலையே படுறதில்லைங்கிற மாதிரி இருக்கு. தனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, தான் எதை விரும்புகிறோமோ அதை அடைஞ்சா போதும், அதுக்கு யாரு தடை இருந்தாலும் அவங்க இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஒரு விதத்துல அவங்க சகோதரி நினைச்சிருந்தா அங்க கணவரை காப்பாத்தி இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க. நான் நிறைய கேள்விப்படுகிறேன், நிறைய பார்க்கிறேன். ஆனா இது பக்கத்திலேயே கூடவே வேலை செய்த ஒருத்தருக்கு இப்படி நடந்தது என்பது மிகவும் வருத்தமா இருக்கிறது. தேவ பிள்ளைகள் இறங்கி இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்க தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள், வேதத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. குடும்பம் கட்டப்படணுமே தவிர பிரிக்கப்படக்கூடாது.